கோவை மருதமலை அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானைக்கு 4வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருதமலை அடிவாரத்தில் 40 வயது மதிக்கத்தக்க குட்டியுடன் பெண் யானை ஒன்று உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அந்த யானைக்கு கடந்த வியாழக்கிழமை முதல் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானையை கிரேன் உதவியுடன் தூக்கி நிறுத்திய வனத்துறையினரும் கால்நடை மருத்துவர்களும் யானை மீது தண்ணீரை பீச்சி அடிப்பதுடன் சத்தான உணவுகளையும் வழங்கி வருகின்றனர். குறிப்பாக சத்து மாத்திரைகளை புளி, வெல்லம் ஆகியவற்றுடன் இடித்து அரிசி சோற்றில் வைத்து உணவாகவும் மருந்தாகவும் அளித்து வருகின்றனர். நிகழ்விடத்திலேயே வனத்துறையினரும் கால்நடை மருத்துவர்களும் தங்கி யானைக்கு 4வது நாளாக சிகிச்சை அளித்து வரும் நிலையில் யானை தானாக நிற்கும் வரை சிகிச்சை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பெண் யானை உடன் வந்த குட்டி யானை நேற்று மாயமான நிலையில் அதனை ட்ரோன் மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். நேற்று இரவு குட்டி யானை உட்பட 3 காட்டு யானைகள் அங்கு வந்து சென்றதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரீமல் புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து உயரதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். ரீமல் புயல் காரணமாக அசாம், மிசோரம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தொடர் மழையால் பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது புயலால் ஏற்பட்டுள்ள மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை அரசு தொடர்ந்து வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து வெப்ப அலை பரவல் பற்றியும் ஆலோசனையில் ஈடுபட்டார். டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்ப அலை வீசும் நிலையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் ஆலோசனை நடத்தினார். பல இடங்களில் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பம் பதிவானது பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளது பற்றியும் அதிகாரிகள் விளக்கினர். அடுத்த 100 நாட்களுக்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமர் ஆலோசனை நடத்த உள்ளார்.